ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று அருமையான அற்புதமான சுவையில் ஜில் ஜிகிர்தண்டா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் தர்பூசணி மாம்பழத்தை வச்சு யாருமே சுவைக்காத புதிய சுவையில் அற்புதமான சுவையில் இந்த ஜிகிர்தண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுலேயும் இன்று மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நான் இந்த வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கேங்க. திருமூலர் சித்தர் அவர்களின் கூற்றுப்படி உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்பருவு உள்ளவர்கள் துளசி இலையையும் மஞ்சளையும் நன்கு அரைத்து முகத்தில் தேய்த்து வர வேண்டும். அப்படி முகத்தில் தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் நன்கு முகத்தை கழுவ வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் முகத்தில் உள்ள பருக்கள் எல்லாம் நீங்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பலன் அடையுங்கள். நன்றி. நல்ல இனிப்பான ஒரு மாம்பழம் அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறேன். இனிப்பான மாம்பழமாகவே வாங்கிக்கோங்க. அடுத்ததாக தர்பூசணி, இதுவும் மீடியம் சைஸ் உள்ள ஒரு தர்பூசணி. இந்த பீஸை நான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு இப்போது சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேங்க. நான் தர்பூசணியும் மாம்பழமும் வச்சு தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்போட்டா பழம், பைனாப்பிள், திராட்சை இந்த மாதிரியான பழங்களில் கூட ஜிகிர்தண்டா செய்யலாம். நம்மளுக்கு விருப்பப்பட்ட பழங்களில் விருப்பப்பட்ட ஃப்ளேவர்ஸில் நம்ம செஞ்சுக்கிடலாங்க. இப்போது நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. தர்பூசணி சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளான ஜிகிர்தண்டாக்கு தேவையான பொருள் பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினை நான் நைட்டே ஊற வச்சாச்சு. அதாவது 6 to 8 hours இது அவசியம் கண்டிப்பாக ஊறணும். ஊறினா இந்த மாதிரி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வகைங்க. இது நம்மளுக்கு மெயினாக வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு அதை ஆற்றுது. அல்சருக்கு ரொம்ப உகந்தது. உடம்பு சூட்டை இது தணிக்குது. அதனால் நம்ம தினமும் நம்ம உணவு வகைகளில் இதை நம்ம சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக நன்னாரி சிரப்பு. இது சர்பத் பாட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ நன்னாரி சிரப்பு அதை எடுத்துக்கணும். மேங்கோ, இது மாம்பழத்தை நான் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. செரி, ட்ரை செரி எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி, கண்டென்ஸ்டு மில்க். இது அடுத்ததாக இது நம்மளுக்கு மில்க் மெய்டு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி. இந்த மாதிரியான நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் மாம்பழ பீஸ் போட்டுக்கரலாம். இல்லை நம்ம தர்பூசணி கட் பண்ணியிருக்கோம். எதனாலும் நம்ம விருப்பப்பட்டதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறலாம். இப்போ நான் இந்த மாம்பழ பீஸ் துண்டுகளை எல்லாத்தையும் இதில் சேர்த்து இப்போ கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்சுருந்த இந்த பாலை தான் சேர்க்குறேன். கண்டென்ஸ்டு மில்க் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாம்பழத்துலேயே நல்ல இனிப்பு இருக்குது, அதனால் இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன். அரைக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். அப்போ நம்மளுக்கு பால் ஓப்பன் பண்ணி அப்பப்போ இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பால் சேர்த்துக்கணும். நான் பால் சேர்த்தனால பால் சேர்த்துட்ருக்கேங்க. நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா தண்ணியே சேருங்க. நம்ம என்ன பொருள் ஆரம்பத்தில் சேர்த்து அரைக்கிறோமோ அதே பொருளை தான் சேர்க்கணும். தண்ணி, பால் இது ரெண்டை தவிர வேறு எதையும் சேர்த்துறாதீங்க. அப்போ தான் மேங்கோ ஜூஸ் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு தர்பூசணி இதுவும் எடுத்தாச்சு. இந்த பீசஸ் எடுத்தாச்சு. இதில் நான் சேர்த்தா தான் இது செம்மையாக சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி பழத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி கொடுக்கறது இந்த சர்பத்து. ஸோ அதனால் இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சோம்னா அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த தர்பூசணி ஜூஸ் கூட நம்ம
சப்ஜா சீட்ஸ் அதையும் ஊற வச்சு எடுத்து இது கூட நம்ம சப்ஜா சீட்ஸையும் ஜாயின் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட்டோம்னா தர்பூசணி ஜூஸ் ரொம்ப செமையாக நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நான் ஜிகிர்தண்டாக்கு தேவையான ஜூஸை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு தர்பூசணி ஜூஸும் மாம்பழ ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிகிர்தண்டாக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், லேயராக போட்டு நம்ம ஜிகிர்தண்டா ரெடி பண்ண போகிறோம். லேயராக போட்டு நம்ம ரெடி பண்ணால் தான் அது நல்லா சாப்பிட்றதுக்கு, நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பிசின் சேர்த்துட்டேன். அது 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அடுத்ததாக நான் இது வாட்டர்மெலன் இது சேர்க்குறேன், இந்த பீசஸ் சேர்க்குறேன். ஸோ சர்பத் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஜிகிர்தண்டாவுக்கு, அதனால் சர்பத் சேர்க்குறேன். இதுவும் உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவர்ஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லோ கலர் கூட இருக்குது, அதுவும் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தர்பூசணி ஜூஸ் அதை சேர்க்குறேன். இந்த மாதிரி லேயராக நம்ம பண்ணி ஒவ்வொரு பொருளையும் லேயராக பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஸ்வீட்டுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. திரும்பவும் நம்மளுக்கு அவசியம் இந்த பாதாம் பிசின் வந்து 2 லேயர் நம்ம சேர்த்தாகணுங்க. ஏன்னா அதுதான் மெயின். இதில் நம்ம ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம இதை அடுத்ததாக நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் அதையும் சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு சுவைக்கு சுவை கூட்டுவதற்காக நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்குறோம். அதுலேயும் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் இது நம்ம சேர்த்துக்கிறலாம். இல்லை உங்களுக்கு பிடித்த பட்டர் ஸ்காட்ச் இருக்குது, சாக்லேட்டு, ஸோ என்ன ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அந்த ஃப்ளேவர்ஸை நம்ம எடுத்து சேர்த்துக்கிறலாங்க. நான் வெண்ணிலா ஃப்ளேவர்ஸ் தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். டூட்டி ஃப்ரூட்டி இது மாதிரி செரி இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்குறப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். அற்புதமான இந்த தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி ஜூஸில் செஞ்ச ஜிகிர்தண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு மாம்பழ ஜூஸை வச்சு நம்ம மேங்கோ ஜிகிர்தண்டா அதை செய்ய போகிறோம். அதுவும் இதே மாதிரி தாங்க. இதே மாதிரியே நம்ம லேயராக போட்டு நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்தோம். அதே மாதிரி நம்ம மேங்கோ ஜூஸ் சேர்த்து இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதையும் பாருங்கள்.
இப்போது பழங்களை வைத்து புதுவிதமான புதிய சுவையில் நம்மளுக்கு ஜிகிர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அசத்தலான அற்புதமான மிகவும் ஆரோக்கியமான ஜிகிர்தண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெஸ்டாரண்ட் போகணும்னு அவசியமே இல்லை. வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில் நம்ம அதே மாதிரியே இங்கேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை இந்த வாரம் முழுவதுமே மதர்ஸ் டே ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இந்த வீடியோ அப்லோடு நான் பண்ணியிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.